கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அவர்களது மனுக்களை அளிக்க வந்திருந்தனர். அதன் ஒரு பகுதியாக சூலூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் வசித்து வரும் 85 வயதான கருப்பாத்தாள் என்ற மூதாட்டி தனது மகன் தன்னை கவனித்துக் கொள்ளாமல் சொத்து மட்டும் எழுதி தருமாறு கேட்டு தகராறு செய்வதாக கூறி இளைய மகள் ருக்மணியுடன் 4 சக்கர நாற்காலியில் மனு அளிக்க வந்திருந்தார். மனு அளித்துவிட்டு வெளியில் வந்த நிலையில் ருக்மணி மூதாட்டியை ஆட்சியர் அலுவலகத்தில் ஓரமாக அமர வைத்துவிட்டு உண்பதற்கு சிற்றுண்டி வாங்கி கொடுத்துவிட்டு மனு சம்பந்தமாக அலுவலர்களை பார்க்க சென்றுள்ளார். மூதாட்டி சிற்றுண்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது விக்கல் எடுத்துள்ளது. அப்போது தண்ணீர் பாட்டிலை கூட எடுத்து தண்ணீரை குடிக்க முடியாமல் சிரமப்பட்டுள்ளார். இதனை பார்த்த பாதுகாப்பு பணியில் இருந்த பவானி என்ற பெண் காவலர் ஓடி சென்று மூதாட்டிக்கு தண்ணீர் குடிக்க உதவியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த மூதாட்டி பெண் காவலர் தலையில் கை வைத்து நன்றாக இருக்க வேண்டும் என ஆசீர்வாதம் செய்தார். அதை பெண் காவலரும் பணிவாக ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து மூதாட்டி கருப்பாத்தாள் கூறுகையில், தனது கணவர் அரசு வேலை செய்து வந்ததாகவும் தனக்கு 2 மகள்கள் 1 மகன் இருப்பதாக கூறினார். கணவர் இருந்துவிட்ட நிலையில் தன்னுடைய இளைய மகள் ருக்மணி தான் தன்னை கவனித்துக் கொள்வதாகவும், ஆனால் என்னுடைய மகன் குணசேகரன் என்னை பார்த்துக் கொள்ளாமல் சொத்துக்களை மட்டும் எழுதி தருமாறு கேட்டு துன்புறுத்தி வருவதாகவும் கொடுமை செய்வதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து ருக்மணி கூறுகையில், அம்மாவை பார்ப்பதற்கு கூட என்னுடைய அண்ணன் குணசேகரன் வருவதில்லை எனவும் மருத்துவ செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் சொத்தை மட்டும் எழுதி கொடுக்க நிர்பந்திப்பதாக தெரிவித்தார். அண்ணன் வந்து பார்க்க மாட்டேங்கிறேன். டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. சீக்கிரம் நம்ம இதாக நீங்கள் போய் சீக்கிரம் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுங்க. என்னென்ன பெட்டிஷன் கொடுத்தீங்க? வந்து பார்க்கறது இல்லை. நாளைக்கு அம்மா இறந்தா நீ வந்து பார்க்கக்கூடாது. நான் கடை வாங்கினா நம்மளும் நடக்க மாட்டேன். என்ன பண்ண முடியும்? நான் போராடி தோற்று போய் தான் இங்கே வர்றேன். இப்போ தகுதி சொல்லி என்ன அம்மா